ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். இது போல் வந்து பெரிய கால் 2 இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து உடச்சிடுங்க. சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வந்து பாதியாக கிள்ளி எடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சதை பகுதி அவ்வளோவா இருக்காது. ஸோ அதை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துடலாம். இது போல் வந்து உடச்சிக்கோங்க. அப்படி ஒரு லைட்டாக ஒரு முறுக்குனிங்கனாலே அது வந்து உடஞ்சிரும். இது போல் எடுத்துக்கலாம். இப்போ கால் எல்லாமே நான் எடுத்துட்டேன், பாதி எடுத்துருக்கேன். சரிங்களா, பெரிய கால் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை அப்படி வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா அந்த ஒரு 2 ஓட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை அழுத்தினீங்கனாலே இந்த மேல் பகுதி ஓடு வந்து வந்துடும். அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அது எல்லாமே எடுத்துருங்க. எல்லோ கலராக இருக்கும், அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. சில டைம் முட்டை இருக்கும். நான் இது போல் வந்து 2ஆக வந்து உடச்சிக்கிறேன். இன்னொரு கட்டிங் போர்டில் வச்சு உடைங்க. நான் வீடியோக்காக கையில் வச்சு கத்தி வச்சு உடைக்கிறேன். அருவாமனை வச்சும் உடச்சிக்கலாம். இப்படி தண்ணியில் அப்படி அலசினீங்கன்னா அந்த எல்லோ கலராக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். சில டைம் செனை இருக்கும், அது ஓகே, அது சில பேர் சாப்பிடுவாங்க. இது ஆனால் இது வந்து டஸ்ட்டு தான் உங்களுக்கு. இப்போ இது போல் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். எடுத்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற காலெல்லாம், இதில் பெரிய கால் வந்து உடஞ்சிருக்கு. சில டைம் வந்து பெரிய கால் இல்லாமலும் வரும் நண்டு. பட் நண்டு வாங்கும் பொழுது நல்லா அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக தெரியணும். சில டைம் கூடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாங்காதீங்க. இப்போ இந்த ஓட்டைக்குள்ளே அந்த கட்டை விரலை வச்சுட்டு இப்படி மேலே அப்படி அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த ஓடை அப்படியே வந்துடும். இதை ஃபுல்லாக பிக்கிறேன் பாருங்கள். அதே போல் நண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உடனே வந்து சமைச்சிடணும். இப்போ இந்த பின்பகுதியில் இந்த இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட் அப்படி இப்படி உடச்சிங்கன்னா வந்துடும். அப்போ தான் வந்து சதை பகுதி நல்லாயிருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி உடனே வந்து குக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வெளியில் வைக்க வேண்டாம். நான்லாம் குழம்பு அப்படியே தாளித்து விட்டுட்டு நண்டை க்ளீன் பண்ணி அப்படியே போட்டுருவேன். நான் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம், நண்டு வந்து உடனே சமைச்சிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா தண்ணி விட்டு போயிடும், ஒரு மாதிரி சதை இல்லாமல் தண்ணி விட்டு போயிடும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ எல்லா நண்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு.